வெல்கம் டு வேலைகள் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப்போட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நான் நேற்று அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. அண்ட் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன். ஸோ நீங்கள் யூ கேன் ஹேவ் லுக் ஆன் இட். அண்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நாளையிலேருந்து நாங்கள் ஐபிஎஸ், என்டிபிசி அண்ட் எஸ்எஸ்சிக்கான கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி மேத்ஸ் வந்து ஒரு சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது செகண்ட் சாப்டர், இது இன்னோட கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதர் சப்ஜெக்ட் வந்து நாளையிலேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸோ தட் யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன் ஆன் டைம். ஸோ வாங்க செஷன் போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து two partners invest rupees 1,25,000 and 85,000 respectively in a business and agree that 60% of the profit should be divided equally between them and the remaining profit should be treated as interest on capital. If one partner gets rupees 300 more than the other, find the total profit made in the business. இந்த கொஸ்டின்ல given என்ன given two partners invest பண்றாங்க. ஓகே, ஒருத்தவங்களோட let it be A and B. ஒருத்தவங்க 1,25,000 25k, இன்னொருத்தவங்க 85k. ரைட். ஓகே, இது ரேஷியோல எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன வரும்? கேன்சல் and 5 25 and இது 70. ஓகே ஃபைன். இப்போ இது என்ன கேட்டிருக்காங்க, 60% of profit should be divided equally. ஓகே, 60% வந்து ஈக்குவலா பிரிச்சிடணும் ஏக்கும் பிக்கும். ஸோ ரிமைனிங் 40% அப்படின்றது அவங்ககிட்ட இருக்கும். ரைட். ஓகே, 40% அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கேபிட்டல், இந்த கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட். ரைட். இது இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட் ஆஃப் ஒருத்தவங்களோட ப்ராஃபிட் வந்து அவங்களோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட்னர் கெட்ஸ் 300 மோர் தேன் செகண்ட் பார்ட்னர். ஆல்ரைட். ஸோ இதெல்லாம் வந்து கிவன். இதுல என்ன கேட்கறாங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட். டு ஃபைண்ட் வந்து டோட்டல் ப்ராஃபிட். ஓகே ரைட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஏஎன்பி நம்ம ஏஎன்பி என்ன பார்த்தோம், 25:17 இல்லையா? ஓகே, இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8. ஓகே, இது டோட்டல் எவ்வளோ? 42. இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒன் பார்ட்னர் இஸ் ஈக்குவல் டு 300 பிளஸ் செகண்ட் பார்ட்னர். ஒருத்தருக்கு 300 அதிகமாக கிடைக்குது, ஒருத்தருக்கு மட்டும், ஒரு பார்ட்னருக்கு. ஓகேவா? அதான் இந்த டிஃபரன்ஸ். லெட் இட் பி, இதுல வந்து டிஃபரன்ஸ் 300 தானே. ஸோ 8 வந்து இந்த டிஃபரன்ஸ் 8 இஸ் ஈக்குவல் டு, இது ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆனா ப்ராஃபிட்டும் இதே தான். ஏன் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் டைமிங்ல போகுது. ஸோ ரேஷியோ 1:1 வந்துடும். ஸோ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம். ஸோ ப்ராஃபிட்டும் நமக்கு இதே தான் கிடைக்கும். ரைட். ஸோ 8 டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ? 300. $8 300 அப்படின்னாக்கா 42 எவ்வளவு வரும்? சரி, இது நமக்கு 300 and ஸோ இதெல்லாம் 1575. இந்த 1575 அப்படின்றது 42, அதாவது டோட்டல் வேல்யூ. ஓகே, இந்த டோட்டல் வேல்யூ இதுதான் அந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம். இப்போ இதுல கொஸ்டின்ஸ்ல 60% சொல்லியிருக்காங்க இல்லையா? 60% வெல் மீன்ஸ் ஈக்குவலா வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ ரிமைனிங் எவ்வளோ? 40%. 40% இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நம்ம ஆல்ரெடி ரேஷன் ப்ரொபோர்ஷன்ல மிக்சர் கான்செப்ட்ல வந்து பார்த்தோம். என்ன அப்படின்னாக்கா, ஒரு வெசல்ல 2 மிக்சர் இருக்கு, ஏஎன் பிளஸ் பி இருக்கு அப்படின்னா இதுல சர்டன் அமௌண்ட் நான் வெளில எடுத்தனாலும்
சம் ரேஷியோல இருக்கு A/B. அதை நான் வெளியில எடுத்தாலும் ரிமைனிங்கும் அதே ரேஷியோல, மீன்ஸ் வெளியில எடுத்ததும் அதே ரேஷியோல தான் இருக்கும் அண்ட் ரிமைனிங்கும் அதே ரேஷியோல தான் இருக்கும். இங்க என்ன பண்ணிட்டாங்க, 60%, அதாவது வெளியில எடுத்ததை 60%, இது 60% வச்சுக்கோங்களேன், இந்த 60% ஈக்குவலா ஷேர் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு பெருசா மீன்ஸ் அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்ற மேட்டர்ல ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. A/B 1:1 ஆக்கிட்டாங்க. பட் ரிமைனிங் இருக்கிறது A/B தான். ஸோ ரிமைனிங் என்னது 40%. ஸோ A/B இருந்தது எவ்வளோ 40%. ஓகே, ஸோ அதான் இங்க கான்செப்ட். ஸோ அதுதான் நம்ம இங்கே எடுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 42 அப்படின்றது வந்து 1575. இந்த 42 அப்படின்றது 40%. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ ரிமைனிங் 40%. ஸோ 40% அப்படின்றது 1575 என்றால் இது நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும், 100%. டோட்டல் ப்ராஃபிட் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 40% நமக்கு இது கிடைச்சிருக்கு. 100% எவ்வளோ அப்படின்னா 3937.5. ஸோ தான் இதோட ஆன்சர். 100% ப்ராஃபிட் வந்து நமக்கு 3937.5. நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து A and B entered into a partnership investing 16,000 and 12,000 rupees respectively. After 3 months, A withdrew 5,000 rupees 5,000 while B invested 5,000 more. Okay. After 3 months more, C joins the business with a capital of 21,000. After a year, they obtained a profit of rupees 26,400. By what does the share of B exceeds the share of C? Okay. இதுல given என்னன்னா A is to B. A வந்து 16k இன்வெஸ்ட் பண்றாங்க and B வந்து 12k இன்வெஸ்ட் பண்றாங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் -5 வந்து -5k வித்ட்ரா பண்ணிடுறாங்க அண்ட் B வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 5k ஆட் பண்றாங்க. ஓகே, C வந்து 3 more months, அதாவது இவங்களுக்கு 3 more months அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் 21k ஆட் பண்றாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆல்ரைட், ஸோ அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 9 months பேலன்ஸ் இருக்கு, 9 months பேலன்ஸ் இருக்கு, இதுக்கு 6 months பேலன்ஸ் இருக்கு. ஓகே, இதுல கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, டு ஃபைண்ட் வந்து BCயோட எவ்வளோ அதிகமா இருக்கு அதான் இங்க சால்வ் பண்ண சொல்லி அதான் இங்க கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, வாங்க சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க இதே கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்துருக்கோம். ஸோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம் இங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கிற வேல்யூ எது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேல்யூல காமனா இருக்கிறது 1000, அது 1 யூனிட் equal to 1000. ஓகே, ஸோ அப்போ ரேஷியோ எவ்வளோ வருதும் 16:12. ஓகே ஃபைன். இப்போ அந்த 16 அப்படின்றது 12 மாசத்துக்கு எடுக்கணும். ஓகே, 12ங்கிறது 12 மாசத்துக்கு எடுக்கணும். சிங்கிறது 21k. சி மட்டும் நமக்கு 21 into 6 monthsக்கு எடுக்கணும். ஓகே ஓகே, ஸோ 12 மாசத்துக்கு எடுக்க எவ்வளோ வருது 182. இது எவ்வளோ வரும் 144. இது நமக்கு as usual 126. ஓகே, இப்போ A வந்து வித்ட்ரா பண்றாங்க, B வந்து ஆட் பண்றாங்க இல்லையா. ஸோ வித்ட்ரா எவ்வளோ பண்றாங்க 5 9 monthsக்கு 45 அண்ட் ஆட் எவ்வளோ பண்றாங்க 45. ஓகே, வித்ட்ரா எவ்வளோ பண்றாங்க, ஓகே இது as usual 126 பிகாஸ் வித்ட்ராவும் பண்ணல ஆடும் பண்ணல.
ஓகேவா? ஸோ இதான் ரேஷியோ. இதை நம்ம ஃபர்தர் ரேஷியோ கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 3 எடுத்தோன்னா 40. ஓகே, இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம்னா ஸோ இதான் ரேஷியோ. அண்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பி இஸ் கிரேட்டர் தென் சி. இதான் பி, இது சி. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3. ஓகே, நம்ம இந்த 3 தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டோட்டல் இது கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. டோட்டல் ப்ராஃபிட் நம்ம கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னாக்கா 26,400. ஸோ டோட்டல் வந்து 26,400. இங்க டோட்டல் எவ்வளோ? 22. ஓகேவா? ஸோ 22ங்கிறது 2640 அப்படின்னா 1 அப்படின்றது ஓகேவா? ஸோ 3ங்கிறது எவ்வளோ? 1ங்கிறது 1200 அப்படின்னா 3 எவ்வளோ வரும்? 3600. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, பி வந்து சியோட 3600 அதிகமா ஷேர் வாங்குது. ஆல்ரைட், நம்மளோட நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து A and B invested in the ratio of 5:3 in a business. If 10% of the total profit goes to charity and A's share is 900, then find the total profit. Okay, இதுல given என்ன கொடுத்திருக்காங்க? A and B ஓட ரேஷியோல 5:3 இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 10% சேரிட்டிக்கு போயிருது. அப்போ அவங்ககிட்ட ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 90%. ஸோ இது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் அவங்களுக்கு எவ்வளவு வரும்? 5:3 தான் வரும். பிகாஸ் டைம் வந்து 1:1. ஆல்ரைட், சாரி. ஸோ ப்ராஃபிட் அவங்களுக்கு எவ்வளவு வரும்? 5:3. அவங்க 90% போயிருச்சு அப்படின்னா 10% சேரிட்டியில் போயிருச்சு அப்படின்னா 90% ரிமைனிங்லேயே அந்த 90% தான் 5:3. இதுல அவங்க ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? சாரி, ஏவோட ஷேர் சொல்லியிருக்காங்க. அதாவது 5 இங்க 900 அப்படின்னா 1 வந்து எவ்வளோ? 180. ஓகே, ஸோ அப்போ 8 எவ்வளோ? அது டோட்டல் 8 தானே டோட்டல் ப்ராஃபிட். ஸோ 8 எவ்வளோ வரும்? 140. சாரி, 1440. ஓகே, ஃபைன். இப்போ இந்த 1440ங்கிறது 90%. ஓகேவா? ரிமைனிங் 90% வந்து 1440 அப்படின்னா 100% எவ்வளோ வரும்? 100% டோட்டல் ப்ராஃபிட் 100% எவ்வளோ வரும்? ஓகே, 1600. So this is the total profit. Okay. நம்மளோட next question வந்து A and B started a business by investing capital in proportion of 4:7. Being active partner, A received rupees 600 as a monthly salary and rest profit distributed on investment. Okay, if at the end of the year B received rupees 300 less than A, then find total profit made. Okay, இப்போ இது given பாத்தீங்கன்னா A and B வந்து 4:7 ரேஷியோல இன்வெஸ்ட் பண்றாங்க. ரைட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4:7 தான் வரும். பிகாஸ் ஈக்குவல் பீரியட்ல அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. இதுல ஏங்கிறது ஆக்டிவ் பார்ட்னர். ஓகே, ஸோ ஏக்கு மட்டும் தனியா 600 rupees மந்த்லி கொடுக்குறாங்க பர் மந்த். அப்போ 12 மாசத்துக்கு எவ்வளோ வரும்? ஃபார் 12 months
7200. ஓகே, ஸோ பிங்கிறது இங்க ஏவோட கம்மியா 300 rupees கம்மியா ஷேர் வாங்குறாரு. அண்ட் என்ன கண்டுபிடிக்கணும் இங்க, டு ஃபைண்ட் டோட்டல் ப்ராஃபிட் மேட். ஓகே ஃபைன். இதுல பாத்தீங்கன்னா ஏக்கு ஃபைனலா 4x பிளஸ் 7200 கிடைக்கும். இந்த ஃபைனல் அமௌண்ட் மீன்ஸ் ஃபைனல் அமௌண்ட் சேலரி கிடைக்குதுல அந்த அமௌண்ட். அண்ட் பிக்கு எவ்வளவு கிடைக்குது, 7x கிடைக்குது. ஸோ இங்க நம்ம என்ன பார்த்தோம்னா பி ஏவோட 300 rupees கம்மியா கிடைக்குது பிக்கு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு a minus 300. Okay. Okay. So 7x is equal to 4x plus 200 is equal to 300. So 3x is equal to 900. So x is equal to, okay, so x வந்து 2300. இங்க 4 and x total profit salary தவிர்த்து profit வந்து எவ்வளவு அப்படின்னாக்க 11x. ஓகே, ஓகேவா. ஸோ x 2300 இருக்குன்னா 11x எவ்வளோ, 25. ஓகே ஃபைன். அப்போ இது நமக்கு 11x கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் மேடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் மட்டுமே இது இருக்கு. ஏயோட சேலரி நம்ம இதுல ஆட் பண்ணல. ஏயோட சேலரி ஆட் பண்ணாதான் நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு எடுத்துக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். கரெக்டா? ஓகே, ஸோ 2500 7200 00 5. Okay, so this is the answer. So இதுதான் total profit made. Okay, so thanks for watching. And இதோட நம்மளோட பார்ட்னர்ஷிப் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன், அதை பாத்துங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.